இதில் நிறைய தவறுகள் இல்லை கருத்து பிழைகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் செய்தியாளராக, அதுவும் குறிப்பாக அதிமுக விவகாரங்களை மிக ஆழமாக அறிந்தவன் என்ற முறையில் சில செய்திகளை நான் முதல்ல சொல்லணும். இப்போ அதிமுக எப்படி முடிவு பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியல. அவர்களுடைய முதல் எதிரி திமுகவா அல்லது ஓபிஎஸ்ஸா? அந்த குழப்பத்திலேருந்தே அவர் வெளியே வரலையோ? ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு, அப்சஷன் என்று. அந்த அப்சஷனில் சிக்கி தவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திரு ஓபிஎஸ் அது என்னென்னா, நேரடியாக ஓபிஎஸ்க்கு அல்ல, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள வேண்டும், திருமதி சசிகலாவோடு சேர்த்து கொள்ள வேண்டும், திரு டிடிவி தினகரனை அலையன்ஸுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற குரல் வலுவாக இருக்கிறது. சாதாரணமாக இல்லை. 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு வந்தாங்க. அதில் வேலுமணியை பக்கத்தில் வச்சுட்டு சொன்னாரே தவிர, திரு செங்கோட்டையன், நான் உங்கள் நேர்காணலில் சொல்லியிருக்கேன், இந்து தமிழ் திசையில் அளித்த பேட்டியில், ஆமாம் 6 பேர் போய் பார்த்தோம், அவரிடம் இந்த இணைப்பு வேண்டும் என்று சொன்னோம், ஒரு சிலர் அதை விரும்புகிறார்கள், ஒரு சிலர் அதை விரும்பவில்லை என்று அவர் சொன்னது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பதிவாகியிருக்கிறது. இது ஒன்று. திரு தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அரசியலில் எல்லா சந்திப்புகளும் வெளியில் தெரிஞ்சிடாது சார். நேற்றைய தினம் 10 நிமிடம் அமித்ஷா அவர்களோடு திரு வேலுமணி பேசியிருக்கிறார் கோவை ஈஷா மையத்தில். செய்தி வெளியே வந்ததா? அதே போல திருமதி சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ்ஐ சந்தித்தது உண்மை. சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆகவே தனித்தனியாக பயணம் செய்வது வேறு, எப்போது இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். அது ஒரு பக்கம். அது ஒரு அரசியல் செய்தியாளராக மேல்மட்ட அளவில் பலரோடு பழகுகிற அளவில் நான் சொல்கிறேன். இந்த 2 சந்திப்புகளும் நடந்திருக்கு. வேலுமணி அமித்ஷா சந்திப்பு நடந்திருக்கு, ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு நடந்திருக்கு. அதே போல விஜய் வருவார்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தார். விஷ்பில் துங்கி ஆடவர்ஜுனா சொன்ன செய்தி முக்கியமான செய்தி. 40 சீட்டுகளுக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை. அது யாருக்கு சொல்லப்பட்ட பதில் என்றால் அதிமுக தரப்புக்கு சொல்லப்பட்ட பதில். கூடுதல் சீட்டு எதிர்பார்க்கறாங்களா? இல்லை. 45 விஜய் பிரசாந்த் கிஷோர் ஜனவரி என்று சொன்னது, டிசம்பர் ஜனவரி அடுத்த முடிவு என்று சொன்னது, சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து அதே போல அவருடைய இன்னொரு நிலையிலும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்றமே இல்லை. அதில் விஜய் மாற்றமே இல்லை. அதிமுக அதற்கு தயாரா, அதற்கு தயாரான்றது தெளிவுபடுத்தணும். விஜய் வரமாட்டார் என்பதுதான் பார்வை. இன்னொன்று, விஜய் தன்னோடு எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு கொண்டார். அதற்கு எனக்கு அளித்திருக்கிற நேர்காணல் வரப்போகிறது. விஜய் எம்ஜிஆர் அல்ல, ஒரு காலம் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது என்று திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். முதல் முறையாக அதிமுக தரப்பு நிலை நேர்காணல். அதிமுக சொல்லுகிறது விஜய் எம்ஜிஆர் அல்ல, தலைகீழாக நின்றாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எப்படி அமித்ஷா கூறியது, அதை பற்றியும் கருத்து தெரிவிக்கல. எதுக்காக இப்ப விஜய் இதுவரையிலும் விஜய் அவங்க பெருசா பேசல, முதல் முறையா இன்டைரக்டா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். நான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அதை விடுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தான் சொல்றாரு. நீங்க யாரும் கிளைம் பண்றதெல்லாம் நேத்து நம்ம இவர் ஓபிஎஸ் அவர் அணியை சேர்ந்தவர் சொன்ன மாதிரி ஆள் இல்லாத மைதானத்தில் பேசியிருக்காரு. எல்லா டிவியும் காமிச்சிட்டாங்க. பின்னாடி பூரா ஆயிரக்கணக்கான சேர்கள் காலி. இது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு நேர்ந்திருக்கிற அவலம். கூட்டத்துக்கு காசு கொடுத்து தான் இன்னைக்கு எந்த தலைவருக்கும் வருது கூட்டம், எந்த தலைவராக இருந்தாலும். ஆனால் இறுதி வரை இருந்து கேட்கிறார்கள் பல தலைவர்களுக்கு. இவருக்கு கூட்டத்தை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்னை மாவட்டத்தில் திராவிட, சரி சார், அவருக்கு கூட்டம் அங்க கூடலன்னு வச்சுக்க, அந்த ஊர்ல அந்த ஊர்ல டெபாசிட் போன ஊர் சார். சரி சார், ஆனாலும் அவருடைய நிலைப்பாட்டுல ஒரு இன்ச் கூட பின்வாங்கலையே. அதுதான் நான் சொல்றேன். இது ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்ட செய்தி இல்ல, அரசியல் ரீதியாக அது ஒரு மேதமை. அதாவது என்ன சொல்றது, பேதமை. என்ன பேதமைன்னு சொன்னா, உனக்கு எதிரி திமுகவா இன்று ஓபிஎஸ்ஸா? வாரத்துக்கு 3 நாள் ஓபிஎஸ் பத்தியே பேசிட்டு இருக்காரு சார். அவரு வாரத்துக்கு 3 நாள் பேசிட்டு உள்ளுக்குள்ள குடைச்சல் கொடுக்கலாம் சார். தொண்டர்கள் கூட ஓபிஎஸ்னு வர போல இருக்கு சார். கிளாரிட்டி கொடுக்கிறார் சார். இந்த மாதிரி எந்த சலனத்துக்கு இடம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். இது யாருக்கு சொல்லுகிற செய்தி என்றால், பாஜக ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி தேவை என்று உள்ளுக்குள் இருந்து பேசுகிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி, உங்களுக்கும் எனக்கும் அல்ல. அவர் பேசிய மீட்டிங் என்பது மேடையில் இருந்த சில நிர்வாகிகள் உட்பட உள்ளே இருக்கிறவர்களுக்கும் அது அந்த மெசேஜ் கீழே போகுது. அதாவது இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை, நான் சொல்ற பேர்கள். இவர் ஏடிஎம் திரு எடப்பாடி பழனிசாமி டிஎம்கேவை ஆளுங்கட்சியை முதன்மை எதிரியாக கருதல, மாறாக ஓபிஎஸ் எதிரியாக கருதுகிறார். ஓபிஎஸ் இப்படி ஓபிஎஸ் மறைமுகமா நேரடியாக அப்படி விமர்சிக்கிறதே கூட அவருக்காக இல்லை, அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி இருந்தால்தான் விஜய் வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். இதுதான் சாத்தியமான ஒன்று. அதை விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற
தன்னுடைய சகாக்களுக்கு அவர் சொல்லுகிற செய்தி. சார் அவர் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறார். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா சார் ஒரு செகண்ட், அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அதனுடைய பிக்கெஸ்ட் வந்தால் எப்போ எப்படி வரும்? இல்ல அதனுடைய இருங்க, எப்போ வரும்? அதனுடைய உயர்ந்த பதவி அடைய போறவர் அவர் சார். ஒரே ஒரு நிமிஷம், அவருக்கு இந்த தான் பேசுற பேச்சோட விளைவு தெரியாதா? இருங்க, கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு பெரிய கட்சி 13 தொகுதிகளில் நம்ம வந்து இப்படி ஆயிருக்கோம், 7 தொகுதிகளில் டெபாசிட் அவுட்டு, சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 84 தொகுதிகளில் 3வது இடம் அதிமுக, 2வது இடம் பாஜக. நீங்கள் நல்லா கவனிக்கணும், 84 அசம்பிளி செக்மெண்ட்ல. ஆக இப்படி ஒரு போயிருக்கிறது. 7 தொகுதியில் டெபாசிட்னா அது சவுத்துனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இவர் சொல்லி பார்த்தாரு சார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதிமுகவுடைய மிக முன்னணி தலைவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். செல்லூர் ராஜின் பக்கம்தான் இருக்கிறார், நத்தம் விஸ்வநாதனின் பக்கம்தான் இருக்கிறார், ராஜன் செல்லப்பாயின் பக்கம்தான் இருக்கிறார். யாரு? 3 பேரும் சேம் கம்யூனிட்டி, பிலாங்ஸ் டு சவுத். அந்த 3 பேரும் இருக்கக்கூடிய பகுதிகளில் டெபாசிட் போயிருக்கிறது. சவுத்துல நீங்க டீப் சவுத்துல ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க சார். நாடாளுமன்ற தேர்தலை வந்து ஒரு கணக்கா வச்சுக்காதீங்க, ஏன் வந்து அசெம்பிளில மாறிடும் அப்படியே சொல்றாங்க. அது சொல்றாங்க. ஏன் அப்போ உங்கள்கிட்ட ஆளே வரமாட்டேன்றான்? இப்ப பாமக வரும்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ராஜ்யசபா கொடுக்கலாம் வரமாட்டாங்க. ராஜ்யசபா கொடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்? எத்தனை பேர் யார் கொடுப்பீங்க? இருக்கிறது உங்கள்கிட்ட 2. அதுல 2வது இபிஎஸ் உடைய பிரச்சனை இல்ல யாரு கொடுக்கிறது இல்ல. இருங்க, ஏன்னா 2 பேர் கேட்டிருக்காங்க சார். நான் ஒரு கமெண்டேட்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க. கூட்டணி தேவைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க சார். தேமுதிகக்கு இவர்னா சொல்லியிருக்காங்க, அதிமுக தரப்புல இருந்து 6 ஓட்டு நீங்க வாங்கிக்கங்க, உங்களுக்கு அந்த 2வது சீட்டை கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு சீட்டாவது தேவை. எங்களுக்கு எங்க கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினராவது தேவை. அவர் என்ன பண்ண போறாருன்றதெல்லாம் வேற விஷயம் சார். இன்னி தேதியில தேமுதிக விட்ட வேற கட்சி இல்லாம கதி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க, அதான ஃபேக்ட். ஆனா எப்படி ஜெயக்குமார் வந்து உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே ஆபீஸ் வேசல்ல இருந்தாலும் சரி, வடசென்னையில் போய் ஒரு மோர் பந்தலை திறந்து வச்சாலும் சரி, மைக்கை நீட்னா என்ன சொல்லிட்டு இருந்தாரு? மெகா கூட்டணி அமைய போகிறது, மெகா கூட்டணி அமைய போகிறது. நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாரா இல்லையா? என்ன மெகா கூட்டணி அமைஞ்சது? ஒன்றும் அமையல இல்லையா? இப்போ மெகா கூட்டணி அமைய போகிறது. விஜய் வருவார்னாங்க, விஜய் வரா மாதிரி தெரியல. ஆகவே தான் வித்தின் த பார்ட்டி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி நீங்க சொல்ல முடியுமா விஜய் வந்து கடைசி நிமிடத்தில் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாருனோ? இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றதுதான் அவருடைய ஸ்டாண்ட், தனித்து தான் போட்டியிட போறாரு. அதிர்ச்சி அடையக்கூடிய நம்பர் அவர் கேட்கலாம் இல்லையா? 134 கூட்டணி கட்சி கொடுக்கலாம்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் ஒரு டூர் போன. எதுக்கு? இப்ப இவங்க தான் ஆஃபர் மேல ஆஃபர் விட்டுட்டு இருக்காங்க சார். there is no single response from விஜய் பார்ட்டி, take it from me. நான் விஜய் பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர்கள், அதிகாரபூர்வமாக பங்கேற்கிறவர்கள், அவர்களை கோட் பண்ண வேணாம்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். they are saying we are having lot of time, why should we hurry? அவர்கள் டெஸ்பரேட்டாக இருக்கிறார்கள், ஏடிஎம்கே in a desperate mood. நாங்க எதுக்கு ஹரி பண்ணணும்? நாங்க ஏன் ஓடணும்? இது அதிமுகவுக்குள். அதனால எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், எடப்பாடியின் பேச்சு மேடையில் இருப்பவர்களுக்கும் கட்சியில் இருப்பவர்களுக்குமானே தவிர தனக்கல்ல. அவர் திமுகவை விட ஓபிஎஸ் உள்ளே இருக்கிறவர்கள் எப்போ கால் வாருவார்கள், ஒருவேளை பிஜேபி பக்கம் சாய்ந்து நீங்கள் இறங்குங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போய் விடுவார்களோ என்ற அந்த தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான பதட்ட பேச்சு தான் அவரிடம் வெளிப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.